ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தை புறக்கணித்துவிட்டு விஞ்ஞானத்தில் ஈடுபட்டால். கண்ணீரைச் சுடவைக்கும் போது சூடு அதிகமானால் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கிறது. நீராவியாக மாறி பாத்திரத்தின் மேலே மூடி வைக்கப்பட்டுள்ள தட்டையும் தள்ளி விடுகிறது. அதுபோல ஆன்மீகத்தை புறக்கணித்துவிட்டு விஞ்ஞானத் துறையில் அதிக ஈடுபாடு காட்டினால் கொதிப்பும் கொந்தளிப்பும் அழிவுகளும் ஏற்படும். உள்ளத்து அழுக்கும் வெளி அழுக்கும். எத்தனை முறை இருமுடி செலுத்தினாலும் என் குறை தீரவில்லையே என்று நினைக்கக்கூடாது. எத்தனை முறை குளித்தாலும் அழுக்கு போவதில்லை. உள்ளத்து அழுக்கைப் போக்கிக் கொள்ள வேண்டி என்னை நாடினால் என் அருள் உண்டு. உங்களின் வெளி அழுக்குகளுக்கு நான் பொறுப்பு அல்ல. ஆன்மீகச் சக்கரம். அடிகளார் அச்சு. சக்கரம் சுழல வேண்டுமானால் அச்சு ஒன்று தேவைப்படுகின்றது. அதுபோல ஆன்மீகம் என்கிற சக்கரம் சுழல அடிகளார் என்கிற அச்சு தேவை. தொண்டர்கட்கு முழு ஈடுபாடு வரவேண்டும். ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டு தொண்டர்கள் பணி செய்யக்கூடாது. முழு ஈடுபாடு வரவேண்டும். கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு. உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடலில் அழிபவர்களைக் காப்பாற்றுவதா, நிலத்தில் அழிபவர்களைக் காப்பாற்றுவதா? காட்டில் உள்ள மிருகங்கள் துப்பாக்கி, பீரங்கி ஆகியவற்றை வைத்திருக்கின்றனவா? மிருகங்கள் எப்படி கூரான நகங்களைக் கொண்டும் கொம்புகளைக் கொண்டும் தம்மைத்தாமே பாதுகாத்துக் கொள்கின்றனவோ அதுபோல கல்வி அறிவு ஒழுக்கம் துணை கொண்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முயல வேண்டும். எப்படி தொண்டு செய்ய வேண்டும்? இங்கே அன்னதானம் போன்ற ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொருவரும் தாமே எடுத்துச் செய்ய வேண்டும். ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கும், ஒரு பெண் மற்றொரு பெண்ணிற்கும், ஓர் ஆண் மற்றொரு ஆணிற்கும் தொண்டு செய்ய வேண்டும். அடிகளார் ஆன்மீக சக்தி. அடிகளாருக்கு மாபெரும் சக்தி உண்டு. விஞ்ஞான சக்தி மனித தலத்திற்கு நிலையான பயன் தராது. ஆன்மீகத்திற்குத்தான் சக்தி அதிகம். புதிய முறைகளில் விழாக்கள். ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு விதமாக புதிய மாதிரியாக செய்ய வேண்டும். சந்நிதியில் அமைதியை கடைபிடி. வீட்டில் எந்நேரமும் பேசுகிறீர்கள், வெளியில் எல்லா இடங்களிலும் பேசுகிறீர்கள். இங்கு சன்னதிக்கு வரும்போது பேச்சுக்கு இடமில்லை. இங்கு வந்தால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மௌனவதை மேற்கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம், அரை மணி நேரம் தியானத்தை கடைபிடிக்க வேண்டும். சுற்றுப்புற சுகாதாரம். அந்த பிரதட்சணம் வருகிற பக்தர்களுக்கு உதவி முதலான தொண்டுகளை மேற்கொள்ள வேண்டும். தொண்டுகளை எல்லாம் செய்து முடித்த பிறகே தியானத்தில் அமர வேண்டும். இங்கே வந்து பத்திரிகைகளை படிக்கக்கூடாது. இருமுடி செலுத்த வரும்போது 1. உங்கள் குறைகளை போக்க வேண்டும் என்று மௌனமாக வேண்டிக் கொண்டு மெளனமாக சந்நிதியை வலம் வர வேண்டும். 2. இருமுடி பிரிக்கும்போது பிரிப்பவர்களும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். 3. கருவறையில் இருமுடி அபிடேகம் செய்பவர்களும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கருவறையின் வாயிற்படியே அரைக்காமல் நின்றபடி அபிடேகம் செய்ய வேண்டும். 4. பிறகு இங்கே தொண்டுகளையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அதன் பிறகே கருவறைக்குப் பின்னால் குறைந்தது ஒரு 10 நிமிடம் தியானம் இருக்க வேண்டும். 5. பின்னர் அம்மாவின் சந்நிதி முன்னால் 1 நிமிடம் உட்கார்ந்துவிட்டு எழுந்து செல்ல வேண்டும். 6. இருமுடி செலுத்துவதால் ஆன்மீகத்தில் ஈடுபடும் பழக்கம் தானாக ஏற்படும். அறநிலையினருக்கும் இருமுடி பணி சிறப்பு. தொண்டர்க்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 5 பேர்க்காவது இருமுடி அணிவித்து அந்தச் செலவினங்களை ஏற்று அவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும். நீங்கள் சைவ உணவு சாப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். பக்கத்து வீட்டில் வைக்கும் கருவாட்டுக் குழம்பின் நாற்றம் உங்கட்கும் தான் எட்டும். அதுபோல நீங்கள் என்னதான் ஆன்மீக நெறியில் ஈடுபட்டாலும் உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களையும் ஆன்மீகப் பாதைக்கு அழைத்து வர வேண்டும். அவ்வாறு அழைத்து வந்தால் கருவாட்டு நாற்றம் உங்கட்கு எட்டாது. ஆன்மீக நெறியில் ஈடுபடாதவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தினால் அவர்கட்கும் நிம்மதி கிடைக்கும், உங்கட்கும் நிம்மதி கிடைக்கும். 5 பேருக்கு இருமுடி போட்டு கூட்டி வருவதனால் அந்த 5 பேருடைய ஆத்மா குளிர்கிறது. அப்படி குளிரும்போது உங்கட்கும் அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் பலதரப்பட்ட தண்ணீரைப் போன்றவர்கள். இங்கு வந்து சமுத்திரமாகிய என்னிடத்தில் கலந்து உப்பாக மாறிவிடுகிறீர்கள்.
அவரவர் செய்யும் செயல்களின் பலாபலன் கருதி அவரவர் களை ஈயாகவும் இரும்பாகவும் மாற்றுவேன். சிலரை மேகமாக மாற்றி மறுபிறவி இல்லாமலும் செய்வேன். இருமுடியின் பலன். கலங்கிய நீரை தெளிவடைந்த பிறகே குடிப்பது போல, இருமுடி செலுத்தியும் துன்பம் தீராத நிலையில் இருப்பவர்கள் பின்னர் மனம் தெளிவடைந்து நிம்மதி பெறுகிறார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து மந்திரம் படிப்பது நல்லது. ஒலி அலைகளினாலே அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அதிர்ச்சியினால் மேல் உள்ள பொருள் கீழேயும் விழுந்து விடுவது உண்டு. அதுபோல ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக ஓம் என்று ஒலிக்கும்போது உங்கள் பாவமூட்டையானது அழிந்துவிடும். மன ஒருமையின் ஆற்றல். சிதறி உள்ள பொருள்களையெல்லாம் தனித்தனியே மேலே தூக்கிப் போடுவதைக் காட்டிலும் அந்தப் பொருள்களையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து மூட்டையாக கட்டி மேலே தூக்கிப் போடுவது எளிது. அதுபோல மனத்தை சிதறவிடாமல் ஒருமைப்படுத்திக் கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் நீங்கள் நல்வழி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆன்மீக நெறியில் பொறுமை தேவை. பானையில் சோறு வேகும்போது பொங்க ஆரம்பித்தவுடன் விஞ்ஞான அறிவுடையவன் பானையை இறக்கி வைத்து விடுவான். ஆன்மீக எண்ணம் உடையவன் எரிகிற விறகை தணிய வைத்து சோறு நன்றாக வெந்தவுடன் இறக்கி வைப்பான். அதனால் ஆன்மீகத்தில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். சையை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? நாதத்தை உண்டாக்க வீணையின் வெட்டிற்கும் பாட்டிற்கும் ஏற்றாற்போல விரல்களை அசைக்கிறார்கள். அதுவே பழக்கமாக மாறும்போது விரல்கள் தாமாகவே சென்று அந்தந்த இடத்திற்குச் சென்று நாத ஒலியை ஏற்படுத்துகின்றது. அந்த நாத ஒலியை பிறர் கேட்டு மெய் மறந்து ரசிக்கிறார்கள். பிறர் மெய்மறந்து ரசிப்பதற்குத்தான் இசையை பயன்படுத்த வேண்டுமே தவிர வாழ்க்கைக்காகவும் வயிற்றுப் பிழைப்பிற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. காட்சி கொடுப்பேன். ஆன்மீகத்தில் உண்மை உணர்வோடும் தொண்டுள்ளத்தோடும் ஈடுபடும்போது என் காட்சி உண்டு. பெண்கட்கு முக்கியத்துவம். பட்டித் தொட்டிகளில் எங்கும் பெண்கட்கு முக்கியத்துவம் உண்டு. ஐம்புலன் அடக்கம். ஐம்பூத வழிபாடு. ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். ஐம்பூதங்களை வணங்க வேண்டும். ஐம்பூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பன. தியான சக்தி அடிகளாரால் கிடைக்கும் சக்தி. தியானத்தின் மூலமாக கிடைக்கிற சக்தி வேறு. அடிகளார் உங்களிடம் காட்டுகிற அன்பினால் பண்பினால் நீங்கள் பெறக்கூடிய சக்தி வேறு. இயற்கையை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றால் உங்களுக்கு இயற்கையும் கட்டுப்படுகிறது. அடிகளாரும் நானும். நானாக அவன் இருப்பான், அவனாக நான் இருப்பேன். ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டு வேஷம் போடாதே. இரவில் ராஜா வேஷம் போட்டாலும் பகலில் அவன சாதாரண மனிதன்தானே? அதுபோல ஆன்மீகத்தில் வேஷம் போட்டாலும் அது நிலைக்காது. உண்மையான தொண்டும் பொறுப்புணர்ச்சியும் இருக்க வேண்டும். அதுதான் உனக்கு நிலைக்கும். சக்கரம், அச்சு, பசை. சக்கரத்திற்கு அச்சு முக்கியம். அந்த அச்சிற்கு பசை முக்கியம். அந்த பசையை கொடுப்பதும் என் பொறுப்பு. ஆன்மீக சக்கரம் சழல அடிகளார் என்கிற அச்சு தேவை. அந்த அச்சிற்கு பசை போல அடிகளாருக்குள்ளே நான் இருக்கிறேன். உடல்தான் அடிகளாருடையது. அடிகளாரின் ஆன்மா என்னுடையது. தொண்டர்கட்கு, பக்தர்கட்கு உண்மை உணர்வு வேண்டும். ஆணவத்தை அழித்துவிட்டு நீங்கள் செயற்பட வேண்டும். நான் என்பது நீங்கி நாம் என்று ஆகஸ்ட் வேண்டும். பெண்கட்கு. பெண்களின் மூளைக்கு சக்தி அதிகம் உண்டு. இயற்கையான கூந்தலினால் அந்தச் சக்தி பாதுகாக்கப்படுகிறது. ஆண்கள் முடியை வெட்டிக் கொள்வதால் அவர்களின் அறிவு கூர்மைக்கும் ஒரு வெட்டு, புத்திக்கும் ஒரு வெட்டு, வலிமைக்கும் ஒரு வெட்டு ஏற்படுகிறது. பெண்களுக்கு அறிவும் திறமையும் அதிகம் உண்டு. அது கருதியே பெண்கட்கு 7 யானையின் பலம் உண்டு என்பார்கள். கருவை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை. பெண்களாகிய உங்களுக்கே நான் இயற்கையில் கொடுத்திருக்கிறேன். வலிமையும் வீரமும். நாவிற்கு வலிமை இருக்க வேண்டும். ஆனால் வளைந்து கொடுக்கக்கூடாது. உள்ளத்தில் வீரம் இருக்க வேண்டும். அந்த வீரம் தனக்கு பயன்பட வேண்டுமே தவிர பிறரை அழைக்க பயன்படுத்தக்கூடாது. வீட்டிற்கு பாதுகாப்பு, நாட்டிற்கு பாதுகாப்பு. வீட்டின் பாதுகாப்பிற்கு வாயிற்படி தேவை. அதுபோலவே நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆன்மீகம் தேவை. ஆடிப்போரம் போன்ற விழாக்கள் ஏன்? ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு வினை, ஏதோ ஒரு சக்தி.
ஏதோ ஒரு இனச்சேர்க்கை என்றெல்லாம் கருதி வாழ்கிற உங்களுக்கு, அப்படி இல்லாமல் உங்கள் மன நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் தான் ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள். இயற்கை பருவ காலத்தை பொறுத்து அமைவதைப் போல, மனிதர்களாகிய நீங்கள் செய்த பாவம் தணிவதற்குத்தான் ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள். குறைபாடு எதில் இருக்கலாம்? எதில் இருக்கக்கூடாது? மனிதனுடைய பார்வையில் குறைபாடு இருக்கலாம், குணத்தில் குறைபாடு இருக்கலாம், உடல் உறுப்புகளில் குறைபாடு இருக்கலாம், ஆனால் மனத்தில் குறைபாடு இருக்கக்கூடாது. உனக்காகத்தான் இயற்கை படைப்பு. தாய்ப்பாசம்தான் மிகவும் சிறந்தது. உனக்காகத்தான் இயற்கையை படைக்கின்றேன். உனக்காகத்தான் வாய்ப்பு அளிக்கின்றேன். ஓய்வுக்காகவே விழாக்கள். மனம், வாய், இவை தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ளும். ஏதோ ஓர் ஓய்விற்காகத்தான் விழாக்கள். அடிகளார் சக்தி. அடிகளார்க்கு உலகை ஆட்டுவிக்கும் சக்தி உண்டு. ஆடிப்பூர விழா. வேள்விப் பூசையில் இயற்கைப் பொருள்கள் ஏன்? ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் 5 பூதங்களையும் வணங்க வேண்டும். அதனால்தான் காற்று, மண், தாவரங்கள், உலோகங்கள், கனிமப் பொருள்கள் ஆகியவற்றை வேள்விப் பூசையில் வைத்து வணங்கச் சொல்கிறேன். ஆடிப்பூரத்தின் போது. ஆடிப்பூர விழாவின் போது நான் அங்க பிரதட்சணம் வரும்போது, நான் உருண்டு வந்த இடத்தில் உள்ள மண் சிறிதளவை எடுத்து துணியில் முடிந்து வைத்துக்கொள். அதனை உன் வீட்டு வாயிற்படியில் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். உன் விளைநிலத்திலும் தூவலாம். வேள்விப் பூசையில் கிடைத்த நவதானியத்தை வீட்டின் வாயிற்படியின் அடியில் போட்டுக்கொள்ள வேண்டும். உலோகங்களை வாயிற்படியில் அழித்து வைக்க வேண்டும். எதற்காக விழா? தர்மம் மறைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது. என்னிடம் வருகிற நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? உன்னை நான் மறந்ததால் நீ என்னை மறந்துவிட்டாய் என்றுதான் நினைக்க வேண்டும். அவ்வாறு நீங்களெல்லாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே விழா. ஆடிப்பூரக் கஞ்சி. ஆடிப்பூரக் கஞ்சி அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு படைத்தபின் அனைவரும் வாங்கிக் குடிக்க வேண்டும். வறண்டு போன தத்துவப் பேச்சால் பயனில்லை. வெறும் தத்துவம் பேசினால் மட்டும் போதாது. தத்துவத்திலும் தாது பொருள், உரம் இருக்க வேண்டும். தத்துவத்தைக் காட்டிலும் சத்தியம் பெரிது. சத்தியத்தை பின்பற்றி வாழாமல் தத்துவம் பேசி ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. பக்தி மிகுந்தவனுக்கு தத்துவம் தேவையில்லை. உங்களை பார்த்து உலகம் வரும். ஆடிப்பூர விழாவிற்கு வருகிற பக்தர்களுக்கு தொண்டர்கள் மோரி கொடுத்து உபசரிக்க வேண்டும். அன்பு கட்டளையிட்டு பணிபுரியச் செய்ய வேண்டும். உங்களைப் பார்த்து ஊரும் இங்கு வரும், உலகமும் இங்கு வரும். பக்தர்களாகிய உங்களைப் பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்றவாறு உங்கள் பக்தியும் தொண்டும் அமைய வேண்டும். உண்மை உணர்வோடு ஓம் சக்தி என்று சொல். ஓம் என்று சப்தம் போட்டு உச்சரித்துவிட்டால் மட்டும் போதாது. ஓம் சக்தி என்று உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரவேண்டும். மௌனத்தையும் தொண்டையும் கடைபிடிக்க வேண்டும். மின்சாரத்தை தொடும்போது மின் தாக்குதல் உண்டாவது போல மனப்பக்குவம் உண்டாகும் போதுதான் என் அருள் சக்தி கிடைக்கும். பணம், பொன், பொருள் ஆகியவை தெய்வசக்திக்கு அப்பாற்பட்டவை. ஓம் சக்தி.